இன்னைக்கு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு வந்து போய் ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸும் யூனிஃபார்ம்லாம் வந்துட்டு வாங்குறதுக்காக வந்துட்டு ரெடி கிளம்பிட்டோம். அவங்க அப்பாவும் பாப்பாவும் முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் ரெடியாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு ஆயிடுச்சு. நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே வந்து வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபீஸ் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து புக்ஸ் வந்துட்டு வாங்க போகலாம். யூனிஃபார்ம் மட்டும் வந்து நாளைக்கு வந்துட்டு வாங்கிக்கிற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா யூனிஃபார்ம் எந்த எடுத்து கொடுக்குறவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 4:30 வந்துட்டு ஆயிடுச்சு. அது மட்டும் நாளைக்கு வந்துட்டு வாங்கணும். நாளைக்கு திரும்ப வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு வரணும். புக்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு லிஸ்ட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க என்ன புக்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சொல்லி அங்கேயே உட்காந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் புக்ஸ் மட்டும் வந்து வர வேண்டியது இருந்துச்சு. தமிழ் புக்கு, ஹிந்தி புக்லாம் வந்துட்டு வர வேண்டியது இருக்குது. அது வந்துட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கப்புறம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. தம்பி வந்து நான் தான் ஒரு பேக்கை தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அதனால் தூக்கவே முடியல. நம்ம நல்லா வெயிட்டு. ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் புக்கு அப்புறம் நோட்டு நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு.